சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு படம் தான் கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ். என்னடா இவ்வளோ பெரிய பேரா, அப்படி என்ன படம் அது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் ஏப்ஸ், அதாவது மனித குரங்குகள்லாம் பயங்கரமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு நாகரிகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதே உலகத்தில் மனுஷங்கள்லாம் இன்னும் காட்டுவாசிகளாக கொஞ்சம் நாகரிகம் பின்தங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஐந்தறிவு விலங்குகள் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது என்ன, இது நம்ம உலகத்தில் தான் நடக்குதா இல்லை வேறு எதுவும் ஒரு பிளானட்டா அப்படின்னா, இல்லை இதெல்லாம் நம்ம பூமியில் தான் நடக்குது. இந்த ஏப்ஸுங்கெல்லாம் எப்படி இவ்வளோ புத்திசாலித்தனமாக ஆச்சு, இந்த மனிதர்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இவங்க இன்னும் கற்கால மனிதர்கள் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இதிலிருந்து ஒரு 3 படம் முன்னாடி போகணும். எஸ், இந்த படத்துக்கு ஒரு ட்ரையாலஜி இதுக்கு முன்னாடி இருக்குது. அது என்னென்னா ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ், ட்ரான் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ், அப்புறம் வார் ஃபார் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ். இந்த 3 படத்தையும் பார்த்தா தான் நான் இந்த படம் பார்க்க முடியுமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அந்த 3 படத்தோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட் பண்ணி அதோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நீங்கள் கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரையும் பார்த்துட்டு போகிறது நல்லது. இந்த வரிசையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ். இந்த படத்தில் என்ன ஸ்டோரி அப்படின்னா, நம்ம ஹீரோ வில் அப்படிங்கிற ஒருத்தர். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சயின்டிஸ்ட்டாக இருக்கார் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில். அது என்னென்னா இந்த மெடிசன்ஸ் அப்படிலாம் தயாரிக்கிற ஒரு கம்பெனி. ஹீரோவோட அப்பாவுக்கு அல்சைமர் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது. அல்சைமர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வயசாகிட்டா ஞாபக மறதி வரும் இல்லையா, அந்த ஞாபக மறதியோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் தான் இந்த அல்சைமர் அப்படின்னு சொல்லலாம். தான் யார், தன்னோட பேர் என்ன அப்படிங்கிறதே கூட மறந்து போகிற அளவுக்கு ஒரு நோய். அவங்க அப்பாவுக்கு இப்படி இருக்கனால அந்த நோயை குணப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ ஒரு வைரஸ் கண்டுபிடிக்கிறாரு. அந்த வைரஸோட பேர் தான் ALZ112. ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாலே ஃபஸ்ட்டு மங்கீஸ் மேலே தானே டெஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஃபார்மசி என்ன பண்ணுறாங்க, இந்த கார்ப்பரேட் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏப்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு காட்டிலேருந்து அந்த ஏப்ஸ் மேலே இந்த வைரஸை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணப்பட்டதில் ஒரு ஏப் மட்டும் பயங்கரமாக ஒரு மாதிரி புத்திசாலி ஆகுது. அந்த ஏப்போட பேர் தான் பிரைட் ஐஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டில் கூப்பிட்றாங்க. அது ஒரு பொன் ஏப், ஃபீமேல் ஏப். ஓகேவா, அந்த ஏப் பயங்கரமாக இன்டெலிஜென்ட் ஆகுது, பயங்கர பஸ்ஸெல்லாம் சால்வ் பண்ணுது. அதை பார்த்துட்டு வில் சந்தோஷப்படுறாரு. ஓகே, நம்ம அப்பாவோட இதை க்யூர் பண்ணிடலாம் அந்த வைரஸ் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இதை அடுத்து ஹியூமன் டெஸ்ட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பிரைட் ஐஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபீமேல் ஏப், அது பயங்கரமாக வழக்கத்தை விட பயங்கரமாக ரேஜ் ஆகி எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்குது. வெளியே நிறைய பேர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஏப்பை சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. இந்த பிளானும் அதாவது இந்த ப்ராஜெக்டும் அங்கேயே அப்படியே ட்ராப் ஆக போகுது. இப்படி ஏன் இந்த ஏப் கோவமாச்சு அப்படிங்கிறது பார்க்கும்போது, அதோட செல்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட்டி போட்டிருக்கு. ஓகே, இந்த குட்டியை பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த பிரைட் ஐஸ் இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது லேட்டராக தான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது. ஆனால் அந்த கார்ப்பரேட் கம்பெனி இல்லை, இந்த ப்ராஜெக்டே க்ளோஸ் பண்ணுங்கள், எல்லா ஆப்ஸையும் கொண்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோவுக்கு இந்த குட்டியை கொலை பண்ணவும் மனசு இல்லை, அதை வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு மாதிரி ஹாஃப் மைண்டடாகவே அந்த குட்டியை சரி வேறு வழியே இல்லாமல் தன்னோட வீட்டுக்கு கொண்டு போகிறாரு. அவங்க அப்பாவுக்கு அந்த குட்டியை ரொம்ப பிடிச்சிருது. அவங்க அப்பா தான் பேர் வைக்கிறாரு சீசர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீசர் தான் இந்த கதையோட ஹீரோ அப்படிங்கிறது நமக்கு கடைசியாக தான் தெரியுது. அந்த சீசர் 5 வருஷம் அவங்க வீட்டிலே வளர்றான். இந்த ஹீரோவும் அந்த சீசரை வச்சு தன்னோட ஆராய்ச்சியை தொடர்றாரு. ஏன்னா இவங்க அம்மாவான பிரைட் ஐஸுக்கு தான் இந்த ALZ112 கொடுத்துருப்பாங்க. அந்த பிரைட் ஐஸ்க்கு கொடுத்துருக்க அந்த வைரஸ் அவங்க மூலமாக அந்த சீசருக்கும் வந்திருக்கும். சீசர் பிறவிலே பயங்கரமாக புத்திசாலியான ஒரு ஏப்பாக இருப்பார். இந்த 5 வருஷத்தில் வளர 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 சீசருக்கு அந்த புத்திசாலித்தனம் ரொம்பவே அதிகமாகுது. இதை நம்ம ஹீரோ வில்லும் நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு, என்னடா நம்ம இந்த இதை ஓரளவுக்கு மூளை வளரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வைரஸை உருவாக்கணும். ஆனால் சீசர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காரே அப்படிங்கிற மாதிரி இந்த வைரஸை நம்ம அப்பா மேலே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஓன் ரிஸ்கில் அவங்க அப்பா மேலே அந்த வைரஸை டெஸ்ட் பண்ணுறாரு. அவங்க அப்பா க்யூரும் ஆகுறாரு. இந்த வைரஸ் வேலை செய்யுது. ஆக்சுவலாக அவங்க அப்பாவும் பழையபடி நார்மலாக இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசர் ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறார் இல்லையா. சீசருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது, என்னதான் நம்ம இவன் கூடயே இருந்தாலும், இவனை நம்ம ஒரு அப்பா மாதிரி பார்த்தாலும் இவன் நம்மளை பெட்டு மாதிரி தான் பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. கோவப்படுறாரு அவர் இந்த வில் மேலே. கோவப்பட்டதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு சம்பவம் ஆகிடுது. அதுக்கப்புறம் விலங்குகள் காப்பவங்கலாம் என்ன பண்ணுறாரு, சீசரை நீங்கள் வளர்க்கக்கூடாது, இவங்க ரொம்ப அப்நார்மலான ஒரு ஏப், இவரை இந்த விலங்குகள்லாம் வச்சுருக்க ஏப்ஸ் எல்லாம் பாதுகாத்து வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல கவர்மெண்ட்டை இருந்து, அந்த இடத்துல போய் நீங்கள் அடைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ட்டோட ஆர்டர் வருது. அதை மீற முடியாமல் வில்லும் போய் அந்த ஏப்பை அதாவது சீசரை அந்த இடத்துல விட்டு வந்துடுறாரு. அந்த இடத்துல இப்போது சீசர்
நம்மள மாதிரி ஒரு மாதிரி இன்டெலிஜென்ட்டான ஒரு ஏப் இல்லையா, அதனால அவருக்கு டிஷர்ட்டு பேண்ட்டு அதெல்லாம் வந்துட்டு போட்டுட்ருப்பாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே மற்ற ஏப்ஸ்லாம் என்னடா இவன் வினோதமாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சீசரை வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு வந்து நம்ம ஹாஸ்டலில் விட்ட ஒரு சின்ன பையன் மாதிரி நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஏன் நம்ம இங்கே இருக்கோம், நம்ம என்ன தப்பு பண்ணோம்னு கூட சீசருக்கு புரியலை. அதுக்கப்புறம் ஓகே மனுஷருங்க இப்படி தான், ஏப்ஸ் நம்மளோட இனம் வந்து ஏப்பு தான், இவங்க எல்லாரும் இப்படி இருக்காங்க, நம்ம மட்டும் இப்படி இருக்கோம் அப்படின்னா நம்ம அம்மாவை வச்சு வந்து இவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா உண்மையும் வந்துட்டு சீசருக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் நம்மள மாதிரியே இவங்களும் அடிமையாக இருக்காங்க, அதாவது இந்த மற்ற ஏப்பையும் வந்து இவங்க அடிமையாக ட்ரீட் பண்ணுறாங்க, ஏப்ஸ் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ALZ112 இருக்கு இல்லையா, அந்த வைரஸை இவங்க எல்லாருக்கும் கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி சீசருக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வருது. இது இப்படியே போய்கிட்டு இருக்க இந்த சைடு என்ன பண்ணுறாரு வில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு கொடுத்த வைரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்பா உடம்புல இருக்க இம்யூன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வைரஸை வந்து கொள்ள ஆரம்பிக்குது. பழையபடி அவருக்கு வந்து அந்த அல்சைமர் வந்து வந்துகிட்டு இருக்கு. இது தெரிஞ்ச வில் வந்து உடனே வந்து அந்த கார்ப்பரேட் அவர் வேலை பார்த்த அந்த கம்பெனிக்கு போயிட்டு இந்த ALZ112 வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, ஆனால் வந்து எங்கள் அப்பாவோட இம்யூன் சிஸ்டம் இதோட பயங்கரமாக இருக்குது, ஸோ நம்ம இதோட அடுத்த வேரியண்ட் ALZ113 வந்து கண்டுபிடிப்போம் இதோட பவர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி ALZ113 வந்து டெவலப் பண்ணுறாங்க. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இன்னும் நிறைய ஏப்ஸை வந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஏப் தான் வந்துட்டு கோபா. இந்த கோபா வந்து சின்ன வயசுலேருந்தே ஹியூமன்ஸால் ரொம்ப டார்ச்சர் பண்ணப்படுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைலன்ஸில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க, அவர் மேலே நிறைய காயங்கள் வடுக்கள் அதெல்லாம் வந்துட்டு இருக்கும். அதனால் கோபாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஹியூமன்ஸ் மேலே ஒரு வெஞ்சன்ஸ், ஹியூமன்ஸே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டெஸ்ட்டுக்கு ALZ113 டெஸ்ட்டுக்கு வந்து கோபா பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணும். அது ஏன் அப்படிங்கிறது நமக்கு செகண்ட் பார்ட்டில் தான் தெரிய வரும். இந்த மாதிரி இருக்கும்போது கோபா மேலே அந்த வைரஸை டெஸ்ட் பண்ணி அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும். ஆனால் இந்த வைரஸ் தெரியாதனமாக ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற ஒரு அங்கே வேலை செய்கிற ஒருத்தருக்கு மேலேயும் வந்துட்டு பரவிடும். இது ஏப்ஸ் மத்தியில் பயங்கரமாக வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஹியூமன்ஸுக்கு வந்து இந்த வைரஸ் அப்படியே ஆப்போசிட்டாக வேலை செய்யும். அதாவது அவங்களுக்கு வந்து அந்த நினைவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு அவங்க பின்னோக்கி பரிணாம வளர்ச்சி அடைவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கான்சியஸ்னஸே வந்துட்டு போய்கிட்டு இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இந்த ஃப்ராங்க்லின் மூலமாக வெளியே போய் இந்த வைரஸ் வந்து எல்லாருக்கும் பரவிடும். பரிணாம வளர்ச்சி இல்லாமல் அவங்களோட மூளை மங்கி போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஹியூமன்ஸுக்கு வந்துட்டு ரத்தம் ஃபுல்லாக வெளியே வந்து அவங்க வந்து இறக்குற மாதிரி இந்த வைரஸ் வந்து இவால்வ் ஆகியிருக்கும். இதுக்கப்புறம் சீசர் வந்து அந்த ALZ113 எடுத்து எல்லா ஏப்ஸுக்கும் கொடுத்து அங்கேருந்து எப்படி வெளியே கூட்டிகிட்டு போனார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டோரி. இந்த படத்தோட செகண்ட் பார்ட் தான் வந்து ட்ரான் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ். என்னதான் சீசருக்கு வந்து ஹியூமன்ஸ் மேலே ஒரு வெறுப்பு இருந்தாலும் அது வெறுப்புன்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன அடிமையாக நடத்துகிறீங்க ஏப்ஸ் எல்லாம், ஏப்ஸ் வந்து உங்களுக்கு அடிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து அந்த வைரஸை கொடுத்து எல்லாருமே இன்டெலிஜென்ட் ஆக்கி வந்து காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார் ஃபஸ்ட்டு பார்ட்டில். இந்த பார்ட்டில் என்னென்னா அந்த கூட்டிகிட்டு போன ஏப்ஸ் மத்தியில் கோபாவும் வந்துட்டு ஒரு ஏப்பாக வந்து இருந்திருப்பாங்க. செகண்ட் பார்ட்டில் சீசர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது என்னோட டெரிட்டரி, அதாவது ஏப்ஸோட டெரிட்டரி, அது ஹியூமன்ஸோட டெரிட்டரி, நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நீங்கள் எங்களை தனியாக வாழ விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீட்டிக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சீசர் வந்துட்டு ஹியூமன் சைடு வந்து போய் பேச போயிருப்பார். ஏன்னா சீசர் தான் ஃபஸ்ட்டு டெவலப் ஆன ஒரு ஏப் இல்லையா, அந்த ஏப்ஸுக்கே வந்துட்டு இவர் தான் ராஜா, இவர் தான் லீடர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பொசிஷனில் வந்துட்டு இவர் இருக்கனால இவர் ஹியூமன்ஸோட ட்ரீட்டி பேச போயிருப்பார். ஆனால் கோபாவுக்கு வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸ் வந்து சுத்தமாக பிடிக்காது, பயங்கரமாக இரிட்டேட், எப்படி சொல்கிறது, ஹியூமன்ஸ் மேலே ஒரு வெஞ்சன்ஸோடையே வந்துட்டு கோபா இருப்பார். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்த ஒரு ட்ராமா வந்துட்டு அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு இந்த ஹியூமன்ஸோட நம்ம ஏன் ஒத்து போகணும், ஏப்ஸ் தான் பெட்டர், வந்துட்டு ஏப்ஸ் வந்துட்டு எல்லா ஹியூமன்ஸையும் கொண்டுட்டு நம்ம வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை கோபாவுக்கு. இருந்தாலும் சீசருக்கு அது பிடிக்காது இல்லையா, ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு தப்பிச்சு வரும்போதே நிறைய ஹியூமன்ஸ் வந்து இவங்களை கொண்டிருந்தாலும் எந்த ஒரு உயிர் கூட போகக்கூடாது, அதாவது ஏப்ஸால் யாரும் வந்து இன்ஜூர் ஆகக்கூடாதுங்கிறதுல சீசர் வந்து எப்போவுமே கிளியராக இருப்பாப்ல. கோபாக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கனால சீசர் வந்து அடித்து உட்கார வச்சுட்டு இல்லை ஹியூமன்ஸும் நம்மளும் ஒன்று தான் அப்படிங்கிறதான் நம்ம காட்டணும், நம்ம அவங்கள டாமினேட் பண்ணக்கூடாதுங்கிற இருக்கும்போது இவங்க ட்ரீட்டி பேச போயிருக்கும்போது கோபாவே வந்துட்டு சீசரை வந்து சுற்றுவாப்பில். சுடவும் ஏப்ஸ் மத்தியில் வந்து இவங்க மனுஷங்க தான் வந்துட்டு சீசரை கொண்டுட்டாங்க, ஸோ வந்து மனுஷங்க எல்லாரையும் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர் வந்துட்டு கிளம்பும். இதுதான் வந்துட்டு இந்த ஏப்ஸ், அதாவது ஏப்ஸுகளுக்கே வந்து ஒரு வீழ்ச்சி அமையும் அப்படிங்கிறது தான் இந்த டைட்டிலே வச்சுருப்பாங்க, டான் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் அப்படின்னு சொல்லி. சீசர் வந்து அதுக்கப்புறம் செத்துட்டாரா, இல்லை சீசர் திரும்பி வந்து இந்த போரை வந்து எப்படி தடுத்து நிறுத்தினாரு, ஏப்ஸ் எல்லாத்தையும் எப்படி காப்பாற்றினாரு அப்படிங்கிறதான் இந்த செகண்ட் பார்ட்டில் இருக்கும். இந்த டான் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் நடந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வார் ஃபார் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் அப்படிங்கிற 3வது பாகம் வந்து நடக்குது. இந்த பார்ட் நடக்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த வைரஸ் வந்துட்டு உலகம் பூரா வந்து பரவிடுது. 100% ஆஃப் த ஹியூமன் ரேஸ் மட்டும்தான் இப்போதைக்கு உயிரோடு இருக்காங்க, மற்ற எல்லாருமே வந்துட்டு அந்த வைரஸ்னால இறந்து போயிட்டாங்க.
ஒரு சில பேர் என்னென்னா அதே மாதிரி மூளை மங்கி போய் ஒரு மாதிரி கற்கால ஏஜுக்கே வந்துட்டு போயிட்டாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா அமெரிக்காவுக்குள்ளேயே ஒரு சிவில் வார் வந்து ஏற்படுது. என்ன மாதிரி சிவில் வார் அப்படின்னா இந்த வைரஸில் அஃபெக்ட் பண்ணவங்க எல்லாரையும் வந்துட்டு உடனே கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளும், இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளும் அவங்கள ஏன் கொல்லணும், அவங்க வந்துட்டு இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தான், அவங்களா இறந்தாங்கன்னா ஓகே, ஆனால் நம்ம கொல்லக்கூடாதுன்னு ஒரு பக்கம் பீப்புளும் வந்துட்டு பிரிஞ்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே தனித்தனி காலனியாகவே பிரிஞ்சிருக்காங்க. இதை தாண்டி ஏப் சைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு காலனியாக தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் 2 காலனியில் ஒரு சான் பிரான்சிஸ்கோவில் இருக்க ஒரு காலனியை தான் கர்னல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க என்ன மாதிரி ஒரு கேட்டகரி அப்படின்னா இந்த வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகிட்டா அவங்கள வந்து உடனே கொண்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி. இவங்களுக்கும் அமெரிக்காக்குள்ளே ஒரு பெரிய சிவில் வாரையே வந்துட்டு இந்த வைரஸ் வந்து கிரியேட் பண்ணி விட்டுருக்கு. இதுக்கு இடையில நம்ம சீசரும் அவங்களுக்கு கீழே இருக்க ஏப்ஸும் வந்துட்டு இந்த சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு காலனி இருக்குது தெரியுமா, இவங்க கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. அவங்க என்ன அந்த கர்னலுக்கு என்ன ஒரு வெஞ்சன்ஸ் அப்படின்னா உங்களால் தான் இப்போ நாங்கள் எங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கோம், உங்களை வச்சு தான் வந்துட்டு இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏப்ஸ் எல்லாரையும் வந்துட்டு கண்ட்ரோல் எடுத்து இவங்க மூலமாகவே ஒரு பெரிய வால் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் அதாவது யூஎஸ்ஏக்குள்ளேயே வந்துட்டு ஒரு சிவில் வார் நடக்க போகுது இல்லையா, அவங்க அந்த வாரில் இருந்து எங்களை காப்பாற்றிக்க நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உதவி மாதிரி இல்லை, ஏப்ஸை வந்து தன்னோட அடிமைகளாக யூஸ் பண்ணி ஒரு பெரிய வாளே வந்துட்டு இந்த கர்னல் வந்து கட்டிக்கிட்டு இருக்காரு. இது வந்து அவங்க கீழே இருக்க நிறைய சோல்ஜர்ஸ்க்கே கூட பிடிக்கல, இருந்தாலும் அந்த கர்னல் மேலே இருக்க ஒரு பயத்தில் இந்த இந்த விஷயத்துக்கு வந்துட்டு அந்த சோல்ஜர்ஸும் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த கர்னல் மேலே இருக்க ஒரு பயத்தில் அந்த சோல்ஜர்ஸும் வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த ஏப்ஸை வந்துட்டு அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கர்னலை தாண்டி சீசர் தனக்கு கீழே தன்னை நம்பி இருக்கிற ஏப்ஸ் எல்லாம் அந்த கர்னல் கிட்ட இருந்து எப்படி காப்பாற்றி அங்கே போனார், யூஎஸ்ஏக்கு இடையில நடந்த அந்த வார் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துச்சு, ஏப்ஸ் வந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த வார் ஃபார் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸோட ஸ்டோரியாக வந்து அமைஞ்சிருக்கும். இந்த படத்தில் வந்து நோவா அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணோட கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க, பயங்கரமாக டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணை வந்து ஒரு ஹியூமன் சைடு ஆஃப் த எமோஷனாக காட்டி நம்மளோட நல்லாவே வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த பொண்ணு வர சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக ரசிக்கும்படியாக இருந்துச்சு. என்னதான் சிஜி ஒர்க்காக இருந்தாலும் இந்த 3 படத்துலையும் இந்த சீசர் அப்படிங்கிற ஹீரோவோட கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து பயங்கரமாக அழகாக எழுதியிருப்பாங்க. சரி இவன் தாண்டா லீட்ரு, இவனை மாதிரி ஒரு லீடரே இல்லடா அப்படிங்கிற மாதிரி சூப்பராக வந்து இந்த சீசரோட கேரக்டர் வந்து எழுதியிருப்பாங்க. அப்போ இந்த 4th பார்ட்டில் என்னதான் ஒரு கதையாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார் ஃபார் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் நடந்து ஒரு 300 வருஷம் கழிச்சு தான் வந்து இந்த கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் நடக்க போகுது. அப்படி என்ன 300 வருஷம் கழிச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போது ஒரு கடவுள் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கடவுளுங்கிற ஒருத்தர் உண்மையிலே இருந்தார். அந்த ஆள் வந்துட்டு ஒன்று சொல்லியிருப்பாப்புல, இது இப்படி தான் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதை ஃபாலோ பண்ணி வந்த நம்ம வந்துட்டு நமக்கேற்ற மாதிரி வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் மாற்றிருப்போம் இல்லையா. அதே மாதிரி சீசருங்கிறவர் வந்துட்டு இந்த ஏப்ஸுக்கெலாம் ஒரு கடவுள் மாதிரி. அந்த மனுஷன் இறந்ததுக்கப்புறம் 300 வருஷம் போக 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 அந்த சீசரோட வம்சாவளியில் வந்த ஒரு ஆள் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை சீசர் வந்துட்டு என்ன சொன்னார், மனுஷங்க வந்துட்டு நமக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு தான், ஏப்ஸோட அடிமைகள் தான் மனுஷர்கள், ஏப்ஸ் தான் வந்து எப்போவுமே சுப்ரீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையை இவனுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இந்த ஆள் வந்துட்டு மாற்றிக்கிறான். சீசரோட டிசெண்டன்ட்டே மாற்றி இவன் வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த கிங்கு. இதே இடத்துல இன்னொரு ஏப் வந்து வேற ஒரு வில்லேஜில் பிறந்த ஒரு ஏப் வந்து இல்லை மனிதர்களை வந்துட்டு ஏன் வந்து ஏப்ஸ் எல்லாம் வேட்டையாடுறாங்க, ஏன் மனிதர்கள் மேலே வந்து இப்படி ஒரு வெறுப்பு, எல்லாரும் வந்து ஒன்று தானே அப்படின்னு சீசரோட ஐடியாலஜியோடு பிறந்திருக்கிற இன்னொரு ஏப். இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில எப்படிப்பட்ட மோதல் வருது, இந்த வகையில் வந்துட்டு அந்த மனிதர்களுக்குள்ளே ஒரு பொண்ணை மட்டும் டார்கெட் பண்ணி வந்து இந்த கொடுங்கோல் ராஜா வந்துட்டு கொலை பண்ண பார்க்குறான். அது ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு மட்டும் இன்டெலிஜென்ட்டாக இருக்கா, இந்த வைரஸுக்கு வந்துட்டு இம்யூனாக இருக்கா. என்னடா அந்த வைரஸ் வந்தாலே இறந்து போயிடுவாங்களே அப்படின்னு சொன்னியே அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இல்லை, ஒரு வைரஸ் வந்து எப்போவுமே தன்னோட அந்த ஹோஸ்ட் அந்த பாடி எந்த பாடியில் இருக்கோ அவங்க வந்து சாகக்கூடாதுன்னு நினைக்கும். ஏன்னா செத்துட்டாங்க அப்படின்னா அந்த வைரஸும் வந்துட்டு கூட சேர்ந்து செத்துரும், அது வந்து பரவ முடியாது. ஸோ 300 இயர்ஸ் போயிருக்கு இல்லையா, அந்த வைரஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்யூன் ஆகி அவங்களோட பிரெயினை மட்டும் அஃபெக்ட் பண்ணி அவங்கள எப்படி சொல்கிறது பரிணாம வளர்ச்சி அடைய விடாமல் பார்த்துக்குதே தவிர அந்த ஹோஸ்ட்டை வந்து கொலை பண்ணாத அளவுக்கு வந்துட்டு அந்த வைரஸ் வந்து இம்யூன் ஆகியிருக்கு இந்த 300 வருஷத்தில். அப்படி இருக்கும்போது இந்த மேங்கிற பொண்ணு மட்டும் பயங்கரமாக இம்யூனாக இன்டெலிஜென்ட்டாக இருக்கா, பேசுகிறான். இத்தனை ஹியூமன்ஸ் இருக்கும்போது இவன் மட்டும் பேசுகிறா அப்படிங்கும்போது இந்த ராஜாவுக்கு வந்துட்டு பயம் வருது. என்ன இவன் மட்டும் பேசுகிறா, இல்லை ஹியூமன்ஸ்லாம் ஏப்ஸோட அடிமைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேவை வந்து கொலை பண்ண பார்க்குறா. இந்த ஒரு ஏப் வந்துட்டு இந்த நல்ல ஏப் வந்துட்டு எப்படி அந்த மேவை காப்பாற்றுறானா இல்லையா, அவனோட வில்லேஜையும் வந்துட்டு அந்த ராஜா கூட்டு போய் அடிமைகளை வச்சுருப்பான், எனக்கு கீழே தான் எல்லாரும்.
அவங்க வில்லேஜை, அவங்க அப்பா அம்மாவை, அவங்க ஃபேமிலியை எல்லாரையும் வந்துட்டு அந்த ராஜா கிட்ட இருந்து காப்பாற்றினானா, அந்த ராஜாவுக்கு புரிய வச்சானா, இதுதான் சீசர் சொன்னது அப்படிங்கிறது தான் இந்த கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸோட கதை. ஹாலிவுட் படம் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு பயங்கரமாக ஒரு ஆக்ஷன் இருக்கும், சிஜி எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தேட்டரில் போய் பார்ப்போம். இந்த படம் எப்படி இருக்கும்னா சிஜி வைஸ் சூப்பராகவே இருக்கும். எப்படின்னா அந்த ஏப்ஸ் எல்லாம் உண்மையிலே நிஜமாவே பேசின மாதிரி வந்துட்டு சிஜி அந்த காலத்தில், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தும் இப்போ கடைசியாக வந்திருக்க பார்ட் வரைக்கும் சிஜி வைஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த சிஜியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவே வந்துட்டு நீங்கள் தேட்டரில் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். செகண்ட் வந்துட்டு இது ஃபைட்டு கண்ணாப்பினான் இருக்குமாப்பா, ரொம்ப வைலன்ஸாக இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஃபைட்டை தாண்டியும் ஃபைட்டை வந்து ஒரு பேஸான லைனாக வச்சு அதை தாண்டி ஸ்டோரி டெல்லிங் தான் வந்துட்டு இந்த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸோட ஃப்ரான்ச்சைஸ்லேயே வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். ஒரு அப்ரேஷனை தாண்டி ஒரு லீடர் வந்து எப்படி வரான், அப்ரேஷன் வந்துட்டு யாருக்கும், அது ஹியூமனாக இருந்தாலும் சரி ஏப்பாக இருந்தாலும் அப்ரேஷன் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிளாட்டை வந்து ரொம்ப சட்டிலாக அதே நேரத்தில் ஸ்ட்ராங்காகவும் பேசியிருப்பாங்க இந்த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் ஸ்டோரி லைனில். ஸோ ஆக்ஷனை தாண்டி கதைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு படமாக இது இருக்கிறதுனால இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு இந்த படத்துக்கு 5 ஸ்டாருக்கு நீங்கள் எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான படத்தை பற்றின ஒரு ஸ்டோரியோடு உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் கிருஷ்ணா.